ஏற்கனவே சொன்னது போன்று சிதம்பரத்திலே ஞானகுரு அவர்கள் உபதேசித்ததை நினைவு கொண்டு வந்து அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமாக எந்த துருவத்தின் வழியாக இந்த விண்ணுலக ஆற்றலை பெற்று அதையே எல்லையாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தி ஞானகுருவின் அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய அருளால் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இந்த ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதே குருநாதன், அதாவது ஞானகுரு அவர்கள் உபதேச வாயிலாக பதிவு செய்ததை, பதிவாக்கியதை, அவர் வெளிப்படுத்தியதை அவரோடு ஒன்றி அவர் எப்படி அடிக்கடி எமது குருநாதர் எனக்கு இதை காட்டினார், எமது குருநாதர் தான் இதை என்னை அறியும்படி செய்தார், எமது குருநாதர் தான் இதையெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்கிறார் என்று எமது குரு என்று எப்படி அவர் குருவை அவர் உணர்வோடு இணைந்தே அவர் தம்மை வேறுபடுத்தி காட்டாதபடி, நான் பேசவில்லை, குருநாதர் தான் பேசுகின்றார், அவர்தான் இதை அழுத்தமாக ஆழமாக தெரியப்படுத்துகிறார் என்று அவர் எப்படி தம்மை குருவோடு இணைந்து உயிரோடு இணைந்து ஒன்றிய நிலைகளாக அவர் செயல்படுகின்றாரோ, நாமும் ஈஸ்வரா என்று இயங்கும் பொழுதெல்லாம், சொல்லும் பொழுதெல்லாம் நாமும் அந்த குருவோடு இணைந்து, ஞான குருவோடு இணைந்து அந்த உணர்வுகளை நாமும் குருவாக ஏற்று அவர் துணை கொண்டு அந்த அருள் சக்திகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய, என்னால் ஒவ்வொரு அணுவிலும் உங்களுடைய உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும் அந்த ஒளியான உணர்வுகள் பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் உங்களுக்கு இதை என் குரு காட்டிய வழிப்படி இதை ஆழமாக பதிவு செய்கின்றேன். நீங்கள் பெற வேண்டும் என்று, உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று ஒரு உபதேச வாயிலாக வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளை நாமும் நினைவு கொண்டு வந்து அதன்பால் நாம் நினைவை செலுத்தி அந்த உணர்வின் இயக்கத்தோடு புருவ மத்தியிலே நாம் ஏங்கி பெற்றோம் என்றால் இது திரு அருளாக உயர்ந்த உணர்வின் சக்தியாக நமக்குள் இது படைக்கப்படுகிறதுதான். சப்த ரிஷி உருவாக்கக்கூடிய சக்தி, சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி, நாம் உருவாக்க வேண்டிய சக்தி இதுதான். அந்த அடிப்படையில் நாம் ஏங்கி பெறுவோம். நம் உடலையே ஆலயம் என்று மதித்து இந்த ஆலயத்தில் என்றுமே அந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் பெருக வேண்டும். நாம் பார்க்கும் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும், நாங்கள் பார்க்கும் அனைவரும் அந்த நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நமது குரு எப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த அருள் சேவையாக அவர் செயல்படுத்தினாரோ அது நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இன்றும் நமக்காக அந்த உயர்ந்த உணர்வை ஊட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் உணர்வோடு தொடர்பு கொண்டு அவர் காட்டிய அருள் வழியில் நாம் அதை பெற்று நம்முடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த மகிழ்ச்சியூட்டு உணர்வுகளை பெருக்கி நாம் அந்த மகிழ்ந்த உணர்வை நமக்குள் விளைய வைத்து அந்த உணர்வுகளை சொல்லாக செயலாக பேச்சாக நம் மூச்சலைகளாக நாம் பரப்புவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
குருநாதர் சொன்னது போன்று அவன் தாய் கருவிலே சிசுவாக உருப்பெற்றதிலிருந்து குழந்தையாக பிறந்து அதனுடைய வளர்ச்சியிலே 1 வயது 2 வயது 3 வயது என்று அவன் எப்படி இந்த விண்ணுலக ஆற்றலை கவர்ந்தானோ, அக்கால வழக்கப்படி அதை வெளிப்படுத்தினானோ, வளர்ச்சியின் பாதையில் அதையெல்லாம் துருவ மகரிஷியாகும் பொழுது தன் மனைவிக்கு காட்டினானோ, உணர்த்தினானோ, மனைவியும் பெரும்படி செய்தானோ, அவள் இருவருமே ஒன்றி துருவ நட்சத்திரமாக ஆனார்களோ. இது அனைத்துமே நாம் துருவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதிலே உண்டு. அவன் எப்படி இந்த படிப்படியாக வளர்ச்சி பெற்றானோ, அதுபோன்று நாமும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு படிப்படியாக அந்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகளும், அவன் பெற்ற மகிழ்ச்சியான உணர்வுகளும், அவன் தன் இன மக்களுக்கு இதை வெளிப்படுத்திய நிலைகளும், தன் மனைவிக்கு பாய்ச்சியதையும், தன் அருகில் இருப்போருக்கு இந்த உயர்ந்த உணர்வுகளை ஊட்டியதும், உயிரோடு ஒன்றி உணரின் தன்மை ஒளியாக மாற்றியதும், இது அனைத்துமே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் உணவாக கொடுப்போம். இதன் பதிவு என்று சொல்வது, நாம் எப்படி பதிவாக்குகின்றோமோ, எந்த எண்ணத்தோடு, அதன் கூர்மை என்று சொல்வது. இந்த 2 நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், அது நம்மை அறியாமலே மீண்டும் மீண்டும் அந்த சூழ்நிலைக்கே அதை பற்றி செய்திகளையே திரும்ப திரும்ப நாம், அதாவது பதிவாகின்றது. பதிவோ கூர்மையாகின்றது. அது கூர்மையானாலும் நாமும் கட்டாயப்படுத்தி அதை திரும்ப திரும்ப என்ன ஏது என்று நினைவை செலுத்த செலுத்த அந்த நடந்த நிகழ்வே நமக்குள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறி நம்மை அதுவே நினைவுபடுத்தி அந்த செய்திகளை பற்றிய திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், அறிய வேண்டும், என்ன நடக்கின்றது, என்ன செய்ய போகின்றார்கள் என்று அந்த பதிவினுடைய இயக்கமாக ஞானமாக நாம் அதை இது வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் கூட அது எப்படி இயக்குகின்றது, இதை போன்றுதான் நமது குருநாதரும் கட்டாயப்படுத்திதான் அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு நம் நினைவுகளை அது செல்லும்படி செய்து அவன் ஒவ்வொரு படிப்படியாக அவன் துருவனாகும் பொழுது பெற்ற உணர்வுகளையும் நமக்கு இதுபோன்று உபதேச வாயிலாக ஞாபகப்படுத்தி நம் நினைவுகளை அகஸ்தியன்பால் அந்த துருவனாக அவன் வளர்ச்சி பெற்ற நிலைகள் பால் நம்முடைய நினைவுகளை செல்லும்படி செய்து, செலுத்தும்படி செய்து, அதை பதிவாக்கும்படி செய்து, அந்த பதிவு நமக்குள் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வருவதற்காக நினைவு கூறும்படி செய்து, அது நம் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்களுக்கு ஆழமாக இந்த உலக நடப்புகளை பற்றியோ, உலகில் மற்ற செயல்கள் நடப்பதை பற்றிய நாம் எண்ணி ஏங்கி அதன்பால் நம் புலனறிவை செலுத்தி அதை பதிவாக்கி அதன் வழி இந்த வாழ்க்கை செல்லாதபடி அகஸ்தியன் எப்படி துருவனானான், அகஸ்தியன் எப்படி துருவ மகிழ்ச்சியானான், அவன் எப்படி துருவ நட்சத்திரமாக ஆனான், அவன் உணர்வை பின்பற்றி வியாசகர் எப்படி இந்த சக்தியை பெற்றார், வியாசகர் இந்த சக்தியை பற்றி மக்களுக்கு எப்படி இந்த நவராத்திரி என்றும் ஆயுத பூஜை என்றும் விஜயதசமி என்றும் மனிதன் அடைய வேண்டிய நிலை அவர் எப்படி தன் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த உண்மைகளை உணர்ந்து மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்தினார் என்று இதன்பால் நம் நினைவை செலுத்தி இந்த அருஞானத்தை பெற்று இந்த அருள் சக்திகளை நாம் சுவாசித்து இந்த நினைவின்பால் நாம் மீண்டும் மீண்டும் நாம் பதிவை கூட்டினோம் என்றால் நம்முடைய கூர்மை அதுவாக மாறுகின்றது, நம்மை அதுவாக மாற்றுகின்றது. ஆக இதைத்தான் கூர்மை என்று இங்கே சொல்வது. நம்முடைய கூர்மை குருநாதர் உபதேச வாயிலாக அகஸ்தியனை பற்றி அவன் துருவனான நிலைகளையும் துருவ நட்சத்திரமான நிலைகளையும் அதை எப்படி தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அது பெற செய்ய வேண்டும் என்றும் அதை அறிய வேண்டும், அது எனக்குள் ஆழமாக பதிய வேண்டும். துருவனான உணர்வுகளை நமது ஞானகுரு எவ்வாறு கண்டார், அந்த ஆற்றலை எவ்வாறு பெற்றார், தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அதை எப்படி கொடுத்தார், அவரும் எப்படி குரு வழியில் அந்த உயர்ந்த நிலைகளை பெற்றார் என்று நாம் அதன்பால் நம் நினைவுகளை செலுத்தினோம் என்றால் அதையே மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கொண்டு வந்தால் குரு உபதேசித்த உணர்வுகள் நமக்குள் ஆழமாக ஒவ்வொரு அணுவிலும் இது அந்த முகப்புகளிலே இது இணைகின்றது. நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த அகஸ்தியன் பாலும் துருவ நட்சத்திரமான நிலைகள் பால் நம் நினைவுகள் சென்று அதை ஏங்கி பெறக்கூடிய நிலையாக
நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை உணவாக கொடுத்து அவர்கள் அடைந்த அந்த பேரானந்த நிலையை நாமும் அடைய அது உதவும். என்றால் இந்த வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகில் இருக்கும் பொழுது எதை நாம் நமக்குள் பெருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாகின்றது. நம்ம உயிரான்மாவிலே அதுதான் சத்தாக சேரும். அது எப்படித்தான் இருந்தால் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அது வாழக்கூடிய வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக அருஞானிகள் காட்டிய அருள் வழியிலே நாம் வாழக்கூடியதாக அமைய வேண்டும். ஆகவே நாம் என்றுமே நாம் வின் செல்ல அழியா ஒளி சீரிதம் பெறக்கூடிய நிலையை நமக்கு வழிவகுத்து தந்திருக்கும் நம் ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி அவர் உபதேசித்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதை நாம் பெற வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை வளர்க்க வேண்டும், அதுவாக நாங்கள் ஆக வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அதையே நம்முடைய கூர்மை அவதாரமாக வைத்தால் அதுவே குருவாக நின்று இன்று நாம் பத்திரிகையிலோ மற்ற நிலைகளில் கேள்விப்பட்ட அந்த உணர்வு நம்மை அறியாமலே எப்படி நம்மை அந்த வழிக்கு நம்மை அதை இழுத்துச் செல்கின்றதோ அதே போன்று இந்த ஞானத்தின் பாதையிலே அதை நம்மை அருள்வழியிலே அழைத்துச் செல்லும். ஏன்னா நமது உயிரினுடைய இயக்கம் ஒன்றுதான். அதில் எதை நாம் இணைக்கின்றோமோ, நம் உயிரிலே எதை நாம் போடுகின்றோமோ அதைத்தான் அது உருவாக்கும். இதுதான் ஆயுத பூஜை. அந்த ஆயுதத்தை நாம் அறிஞானிகளின்பால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின்பால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்களையும் துயர்களையும் இன்னல்களையும் எப்படி போக்கிக் கொண்டு அதையெல்லாம் எப்படி போக்க வேண்டும், அதையெல்லாம் போக்கி உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக எப்படி மாற்ற வேண்டும் என்று அவர்கள்பால் நாம் நினைவை செலுத்தி அதுதான் எனக்கு வேண்டும், அந்த அணுசக்தி எங்களுக்கு வேண்டும், அந்த அணுசக்தி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெற வேண்டும் என்று அவர்கள்பால் நாம் நினைவை செலுத்தி அதை நாம் சுவாசித்தோம் என்றால் அதுவே நமக்குள் அருஞானமாக வரும். சரஸ்வதி பூஜை என்று சொல்வது. ஏனென்றால் ஒரு உதாரணத்திற்கு குரு சொல்லப்படும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பழக்கம் உள்ளவர்கள் டீயோ காப்பியோ குடிப்பார்கள். அது எல்லாம் சரியாக இருந்தால் சுவையாக இருக்கும். ஆனால் அதில் தெரியாமல் ஒரு காரம் விழுந்து விட்டால் நாம் உடனே காரமாக இருக்கிறது என்றுதான் சொல்வோம். ஆனால் அந்த காரத்திற்கு பதிலாக ஏதோ ஒரு பொருள், நமக்கு தெரியாத ஒரு பொருள், ஆனால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் நாம் குடிக்கும் பொழுது தெரியாது. ஆனால் குடித்த பின் உடலுக்குள் சென்று அது ஒரு உடலுக்கு விஷமான பொருளாக இருந்தால் நம்மை மயக்கமடைய செய்யும். சரியாக கவனிக்கவில்லை என்றால் மரணமடைய செய்யும். ஆக இது போன்றுதான் இந்த மனித வாழ்க்கையில் முதலில் சொன்னது போன்று இந்த உலகம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்படி ஆகிவிட்டது, இத்தனை பேர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டாலும் இந்த உணர்வுடைய வளர்ச்சி நம் உடலுக்குள் சென்று எத்தகைய நிலைகள் நமக்குள் உருவாக்கும் என்பதை நாம் அறியவில்லை என்றால் எப்படி ஒரு தெரியாத விஷமான பொருள் விழுந்து நம்மை மரணம் அடைய செய்யக்கூடிய நிலைகளுக்கு வருகின்றதோ, அந்த ஞானம் இல்லாது போய்விடுகின்றதோ, அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்குத்தான் குருநாதர் இதை நம் வாழ்க்கையிலே நம் உடலுக்குள்ளே நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளே நம் உயிருக்குள்ளே இது போன்ற மீண்டும் இன்னொரு உடல் பெறும் நிலைகள், அத்தகைய விஷமான நிலைகள் நம்மை அறியாது நம் உள் புகுந்து நம்மை மீண்டும் அந்த நிலைகளுக்கு அழைத்து சென்று விடக்கூடாது. அதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களை அறியாது இயக்கக்கூடிய அத்தகைய உணர்வுகளை நீங்கள் தெரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அருள்வழியிலே நீங்கள் அந்த அகசியனும் சரி அவனை பின்பற்றியவனும் சரி எப்படி அந்த மெய்ப்பொருள் காணும் திறனை வளர்த்துக் கொண்டால் அந்த மெய்ப்பொருள் காணும் திறன், அந்த மெய்ஞானம் நீங்களும் பெற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாது வரக்கூடிய நிலைகள் அதை நீங்கள் தெரிந்து தெளிந்து அறியாமல் தான் வருகின்றது. நம் உயிரிலே படுகின்றது. நமக்குள் இயக்க சக்தியாக உயிர் மாற்றுகின்றது. நம் உடலுக்குள் தீங்கு விளைவிக்கக்கூடிய சக்தியாக இது உரு பெறுகின்றது என்பதை உணர்ந்து அதை நம் குருநாதர் காட்டிய அருள் வழியிலே அத்தகைய நிலைகள் நமக்குள் வளர்ச்சி அடைய விடாதபடி, அது நமக்குள் விளைந்து விடாதபடி ஆத்ம சுத்தி என்ற நிலையில் திரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உடனுக்குடன் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த நேரத்திலேயே அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அந்த ஞான சக்தியாக நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆயுத பூஜை. ஆக நாம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு
நம் உயிரான ஈசனின் துணை கொண்டு வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலைகள் அது மற்றொன்றை எதை கவர்கின்றதோ அதுவே நமக்குள் உணர்வாக, உணர்ச்சியாக இயக்கி அத்தகைய அணுக்களாக நம் உயிர் அதை உருவாக்கிவிடும் என்பதை உணர்ந்து, ஆக இந்த வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிரிலே அருள்ஞானிகளுடைய அருள் மனங்களை, அகஸ்தியின் தாய் கருளை பெற்ற மனங்களை, அவன் துருவனாகும் பொழுது பெற்ற விண்ணினுடைய ஆற்றலை, இதை நாம் மனமாக, அருள் மனமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வாக நாம் சுவாசித்து அந்த சக்திகளை, அந்த ஆற்றல்களை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இதை நாம் சிருஷ்டியாக உருவாக்கக்கூடிய நிலையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதால் ஆயுத பூஜை. ஆக நாம் உயிரை, அந்த ஆயுதத்தை நாம் பூஜித்து அவனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் விஜயதசமி அந்த 10ஆம் நிலையை அடையக்கூடிய தகுதியாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். அந்த எல்லையை அடைவதற்குண்டான நிலையை பெறுகிறோம் என்ற நிலையில் நாம் செயல்படுத்துவதாகின்றது. ஆகவே நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் ஒவ்வொரு நாளுமே உலக நடப்புகள் எதுவாக இருந்தாலும் அதன்பால் நாம் நினைவு சென்று அதன் வழி நாம் இயங்கி விடாதபடி அருள் வழியிலே நாம் செல்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் உயிரோடு ஒன்றி இந்த உணர்வுகளை சுவாசித்தோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி பிரகாசிக்கின்றது நம் உயிரிலே ஒரு மெர்க்குரி போன்று பேரருள் பேரொழியாக அந்த ஒளிக்கட்டைகள் உடல் முழுவதும் அந்த சக்திகள் பரவுவதையும் காண முடியும், உணர முடியும். உடலுக்குள் அந்த ஒளிமயமான உணர்வுகள் உருப்பெறுவதையும் காண முடியும். ஏனால் இதையெல்லாம் குருநாதர் பதிவு செய்து இதை சுவாசித்து நமக்குள் பெருக்கும்படி அந்த ஒளியான உணர்வுகளை நாமும் பெறுவதற்குத்தான் இதை பதிவு செய்கின்றார். பதிவு செய்ததைத்தான் மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துகின்றோம். அவை இந்த ஞாபகப்படுத்திய நிலை குருவை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் மேல் நினைவை செலுத்தி அது ஏங்கி பெற்றம் என்றால் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி என்று நீல நிறத்திலே ஒளி கற்றைகளை ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றதோ அந்த பேரருள் பேரொளி நம் உயிரிலும் நம் புருவ மத்தியிலும் நம் உடலிலும் அந்த ஒளி கற்றைகள் பரவும். அந்த ஒளியான உணர்வுகள் நமக்குள் வெளிச்சமாக தெரிவதை நிச்சயம் காண முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் சொன்னது போன்று நுரையீரலை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று நாம் உணர்வு பூர்வமாக குரு பதிவு செய்ததை, உபதேச வாயிலாக வெளிப்படுத்தியதை அன்று அகஸ்தியன் துருவனாகும் பொழுது அவன் எப்படி தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலுமே அந்த நஞ்சை ஒடுக்கக்கூடிய சக்தியாக, ஒவ்வொரு அணுவையுமே அந்த நஞ்சை ஒடுக்கக்கூடிய சக்தியாக ஒளியான அணுவாக அவன் எப்படி உருப்பெற செய்தானோ அந்த சக்தி எங்கள் நுரையில் அந்த உறுப்பை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலும் அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும்
எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது குருநாதர் சிறுநீரகங்களை பற்றி ஏற்கனவே பல பதிவுகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷமான உணர்வுகளை பிரிக்கக்கூடிய சக்தி பெற்றதான் நமது சிறுநீரகங்கள். அந்த சிறுநீரகத்திற்கு, அந்த சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்களுக்கு எந்த உயர்ந்த சக்தியை கொடுக்க வேண்டும் என்று அதையும் பதிவு செய்துள்ளார்கள். இன்று நாம் இந்த பூமியிலே ஓசோன் திரை என்று சொல்லுகின்றோம். அதே போல சூரியன் அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை பிரிப்பதாகவும் குருநாதர் பதிவு செய்துள்ளார்கள். புராணங்களிலும் மற்ற நிலைகளிலும் இதை நம் பூமியை சுட்டி காட்டப்படும் பொழுது சிவன் ஏனோ ஆழகால விஷத்தை அவன் கழுத்தளவிலே அதை குடித்து நிறுத்தி கொண்டான் என்றும் காவியங்களிலே காட்டப்பட்டுள்ளது. இதையே நமது ஞானகுரு அவர்கள் விண்ணுலக ஆற்றல் இந்த பூமிக்குள் எந்த வழியாக வருகின்றது என்பதை வியாசகர் கண்டுணர்ந்ததை பார்வதி பஜே துருவத்தின் வழியாகத்தான், அதுவும் வட துருவத்தின் வழியாகத்தான் இந்த பூமி தன் பார்வையிலே படக்கூடிய உணர்வுகளை அதை இழுத்து கவர்ந்து தன்னுடைய மையப்பகுதி பூமியினுடைய நடு மையம் வரை இதை கொண்டு செல்கின்றது. ஆனாலும் இதில் உருப்பெற்ற அனைத்திலும் எந்த எல்லையிலிருந்து விண்ணுலக ஆற்றலை கவர்கின்றதோ அந்த விஷத்தன்மை நேரடியாக அங்கே சென்று விட்டால் அந்த வளர்ச்சி இருக்காது என்பதை அந்த துருவத்தின் அந்த நுகரக்கூடிய வாயிலேயே வட துருவத்திலேயே அதை பனிப்பாறைகளாக அங்கே வடிகட்டுகின்றது. இது பூமியினுடைய செயலாக்கமாக இருந்தாலும் அகஸ்தியன் துருவனாகும் பொழுது அவனும் இந்த பூமி துருவத்தின் வழியாக விண்ணுலக ஆற்றலை அது எப்படி கவர்கிறது என்பதையும் உற்று நோக்குகின்றான். எந்த சக்திகள் அங்கே உள்ளே வருகிறது என்பதையும் காணுகின்றான். ஆனால் அதை தாய்க்கருவிலை பெற்ற சக்தி அவனுக்குள் வலிமையாக தன் உடலிலே விளைந்திருப்பதால் அந்த நஞ்சை பிரிக்கக்கூடிய அந்த வல்லமை அவனுக்குள் இருப்பதால் இந்த பூமி துருவத்திலே பனிப்பாறைகளாக அது வடிகட்டக்கூடிய நிலை, அந்த ஓசோன் திரை என்று சொல்லுகின்றமே, அதை பூமி வடிகட்டுவது போன்று அகஸ்தியன் துருவனாகும் பொழுது அவன் அந்த நஞ்சை, அதாவது விண்ணுலகத்திலிருந்து பூமி துருவத்தின் வழி கவரும் அந்த நஞ்சினை 5 வயதிலேயே அதை ஜீரணித்து அதை தனக்குள் ஒடுக்கி அந்த நஞ்சின் செயலாக்கத்தையே தனக்குள் மாற்றி அமைக்கின்றான். அது அந்த 5வது வயதிலே இந்த பூமி கவரக்கூடிய விஷமான உணர்வுகளை அந்த 5 வயதிலே அவன் எப்படி அதை ஒடுக்கி அது அதனுடைய செயலாக்கங்களாக தன்னை இயக்கி விடாதபடி அதை மாற்றி அதையே ஒளியாக மாற்றக்கூடிய, சர்வத்தையும் அறியக்கூடிய அந்த இருளான நிலைகளையே ஒளியான நிலைகளாக அவன் எப்படி மாற்றினானோ, அந்த 5 வயதில் துருவன் நஞ்சினை ஒடுக்கி ஒளியாக மாற்றிய அந்த அரும்பெரும் சக்தி எங்கள் உடல் உறுப்புகள் அந்த சிறுநீரகத்திலே படர்ந்து அவன் அகற்றிய நஞ்சை, அவன் ஒடுக்கிய நஞ்சை, அந்த நஞ்சை ஒளியாக மாற்றி அந்த அரும்பெரும் சக்தியை எங்கள் சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று குரு நமக்குள்ளதை பதிவு செய்துள்ளார்கள். ஆக நாமும் நம் குருவின் பால் நினைவை செலுத்தி அவர் உபதேச வாயிலாக கொடுத்ததை நினைவு கொண்டு வந்து நினைவை துருவன்பால் செலுத்தி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவன் எப்படி இந்த துருவத்தின் வழி வரக்கூடிய அந்த நஞ்சினை ஒடுக்கினானோ, ஒளியாக மாற்றினானோ, தனக்குள் அருஞானமாக இந்த விண்ணுலகையே காணக்கூடிய சக்தியாக
அந்த முகப்பிலிருந்து அவனுடைய நினைவாற்றல் விண்ணுலகிற்கு சென்றதோ, 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகளை அவன் நுகரும் அருள் ஞானமாக அவனுக்குள் பெருகியதோ, அதை போன்று நாமும் இன்று இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகில் கடும் விஷமான நிலைகள் பரவிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில், இந்த பூமிக்குள் பரவி இருப்பதும் சரி அல்லது விண்ணிலிருந்து வரக்கூடிய எத்தகைய நஞ்சாக இருந்தாலும், நாமும் அந்த துருவனோடு இணைந்து துருவன் பெற்ற சக்தி நம் உடல் உறுப்புகளை, குறிப்பாக அந்த சிறுநீரகங்களுக்கு அதை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த சக்தியை கொடுத்து நாமும் அந்த நஞ்சை ஒடுக்கிடும் அரும்பெரும் சக்தி பெற்று அருஞான சக்தியாக ஒளியான உணர்வுகளாக, அந்த ஒளியான உணர்வுகளாகவே சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக அந்த சிறுநீரகங்கள் அதை உருவாக்கிய அணுக்கள் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று நாமும் ஏங்கி தியானிப்போம். நம் குருநாதர் சொன்னது போன்று அந்த துருவன் அவன் உடலிலே வெளிப்பட்ட அத்தகைய நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி இந்த பூமியிலே பரவி இருக்கின்றது. உங்கள் நினைவுகளை கூர்மையாக அதன்பால் நினைவை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி அதை பெறுங்கள் என்று சொல்வது போன்று நாமும் அதை எண்ணி ஏங்கி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது சிறுநீரகங்களிலும் அந்த துருவன் நஞ்சை ஒடுக்கி அந்த சக்தி படர்ந்து அந்த சிறுநீரகத்தை உருவாக்கிய அந்த அணுக்கள் அனைத்தும் அந்த துருவன் நஞ்சை வென்ற உணர்வுகள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இதயம் முழுவதும் படர்ந்து இதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த கண்களை பற்றி நமது குரு வியாசகர் காண்பித்த தத்துவப்படி எத்தனையோ உபதேசங்களை கொடுத்துள்ளார்கள். சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கண்ணன் சொன்னதாக எனக்கு தெரியாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றால், இந்த கண்களின் நினைவு கொண்டுதான் நாம் எதையுமே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அனைத்துமே அதன் வழிதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அந்த தத்துவத்தை அவ்வாறு சொல்லுகின்றார். நாம் நுகர்ந்த உணர்வின்பால் சென்று விட்டால்
நுகர்ந்த உணவின் இயக்கமாக சென்று விட்டால் இந்த கண்ணினுடைய இயல்பு நமக்கு புரியாது. ஆனால் நமது ஞானகுரு சொன்ன முறைப்படி இந்த தியானத்திலே எங்கள் கண் கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று குருநாதர் சொன்ன முறைப்படி நாம் இதை பதிவாக்கி அந்த சக்திகளை பெறும்படி செய்தால் இந்த கண்ணினுடைய ஆற்றல் நமக்கு புரிய வரும். ஏனென்றால் இந்த நுண்ணிய நிலைகளைத்தான் நாம் அறியும் வண்ணமாக, அந்த சக்திகளை பெரும் வண்ணமாக இதையெல்லாம் குரு நமக்கு உபதேச வாயிலாக கொடுக்கின்றார்கள். நான் தான் பார்த்தேன், நான் தான் கேட்டேன், அல்லது அப்படித்தான் காண்பித்தார்கள் என்று நாம் சாதாரணமாக சொன்னாலும், இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் அல்லவா, 2 நாளைக்கு முன் இப்படி நடந்தது, அங்கே இப்படி செய்தார்கள், அங்கே இப்படி சென்றார்கள், இங்கே நடந்தது, இப்படி பண்ணார்கள், என்ன செய்தார்களோ ஏது செய்தார்களோ அவன் ஒன்றை சொல்லுகின்றான், இவன் ஒன்றை சொல்லுகின்றான், எது உண்மை எது பொய் என்று இப்படி நாம் சாதாரணமாகத்தான் ஒன்றை பார்க்கின்றோம். ஆனால் இத்தனை எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மை அறியாமலே சுழன்று ஓடுகிறது என்றால் இதையெல்லாம் இந்த கண் வழி நாம் விஞ்ஞானிகள் எப்படி டேப் என்ற ஒரு கருவியை ஒரு நாடாவிலோ அதை எப்படி பதிவு செய்து அதை இயக்கத்தை காட்டுகின்றார்களோ இதை போன்ற நம் கண் கருமணி நம் உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள், அதான் ஊழ் வினை என்று சொல்வது, அதிலே பதிவாக்கி விடுகின்றது. அந்த பதிவானதுதான் அதனுடைய வளர்ச்சியில் இப்படி சிறுக சிறுக எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ அல்லது அதிக அளவிலே மனித உயிர்கள் இழப்போ ஏற்பட்டால் அந்த செல்லுகள் என்று சொல்கின்றமே, இந்த செல்லுகளுக்குள் ஒரு நாம் சுவிட்சை போட்ட பின் எப்படி அதற்குண்டான இணைப்புகள் ஒரு ஃபேனோ அல்லது மற்ற சாதனங்களோ இயங்குகின்ற இதை போட்ட அந்த செய்திகளிலோ அல்ல பத்திரிகைகளை நாம் பார்த்த பின் அந்த சுவிட்ச் தானாக விழுந்து அந்த செல்லுகள் அது கிளர்ச்சிகளை தூண்டி நம்மை அறியாமலே என்ன ஏது எப்படி என்று வேகமாக அந்த அலைகளை இழுத்து கொண்டாந்து விடுகின்றது. அதான் ஆன்மா மூலாதாரம் என்று சொல்லும் பொழுது நமது உயிர் மூலம், இதில் ஆதாரம் என்று சொல்வது நமது ஆன்மா. ஆக இந்த கண் வியாசகரை பரமாத்மா என்று சொல்லப்படும் பொழுது எங்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த காற்று மண்டலத்திலே அலைகளாக, நாம் அங்கே செல்லவில்லை, நாம் அந்த இடத்திலும் இல்லை, ஆனால் அந்த பரவி கிடந்து அந்த பரமாத்மாவிலே கலந்திருப்பதை இந்த கருமணிதான் பதிவாக்கிய பின் உடல் இருக்கக்கூடிய செல்லுகள் திருமூளை வழியாக இந்த உயிருடைய செயலாதான் மூலாதாரம் என்று சொல்வது. மூலாதாரத்தில் மூண்டெலும் கணல் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உயிரிலே மோதிய பின் சிறுமூளை உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது ஆணையிட்டு அந்த கிளர்ச்சிகளை தூண்டும்படி செய்து புலனறிவுகளிலே இந்த ஞானத்தை ஊட்டி மீண்டும் மீண்டும் அதை நுகரும்படி, கேட்கும்படி, அதையே பேசும்படி நம்ம அறியாமலே இயக்கி விடுகின்றது. நாம் இதை வேண்டாம் என்று சொன்னாலும், என்றால் இதையெல்லாம் நமக்கு ஒரு வேண்டாதவர் என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்திலே அதுதான் நினைவுக்கு வரும். நமக்கு ஒரு வேண்டியது என்று சொல்லி ஒன்றை ஞாபகமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது நினைவுக்கு வராது. இதெல்லாம் காரணம் உடலிலே கண்களிலே பதிவாக்கி எதை அதிகமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ அந்த செல்லுகளே இது வளர்ச்சி அடைந்து விட்டால் இது நம்மை அறியாமலே அங்கேதான் இழுத்து கொண்டு போகும், நாம் அல்ல. ஆக இந்த தியானத்திலும் இப்படித்தான் சாமி சொல்லுகின்றார் அல்லது சாமி சொல்லியிருக்கின்றார், துருவ நட்சத்திரத்தின் பேரல் இப்படி எடுக்க வேண்டும் என்று, இப்படி உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெற வேண்டும், இப்படி ஆத்ம சித்தி செய்ய வேண்டும், இந்த எண்ணம் வந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இதுபோன்ற உணர்வின் கிளர்ச்சிகள் நம் உடல் இருக்கக்கூடிய அணு செல்லுகளை இது தூண்டிவிட்டால் நாம் எவ்வளவு வலுவான நிலைகள் கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தாலும் அதை திசை மாற்றி மீண்டும் அது வழிக்கேதான் நம்மை இழுத்து கொண்டு போகும். இதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டி இது துளு முனை அல்லது சுழி முனை, நமது உயிர் மையமாக இருந்து திருமூளை வழியாக நாம் 5 புலன்கள் என்று சொல்லுகின்றமே, இந்த புலன்கள் வழியாக ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அது உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் இப்படித்தான் புறத்திலிருந்து வருவதை கவர்ந்து பதிவாக்கி அதை விளைய வைத்து அத்தகைய பெருக்கங்களாக அது உருவாக்கி விடுகின்றது. அதை இப்படி பெருகி வளர்ந்து விட்டால் அதன் செயலாக்கங்களைத்தான் அது தூண்டும். அதை எப்படி அது உருவானதோ, எப்படி அது நம்மை அதன் வழிக்கு அழைத்து செல்கின்றதோ அதே வழிப்படி நாம் மீண்டும் இதே கண் கருமணிகள்
அந்த கண்ணன் சொல்வதாக எனக்கு தெரியாதபடி எதுவும் நடக்காது, எனக்கு தெரியாதபடி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகளில் நாமே நம் கண்களில் கருமணிகள் குருநாதர் நமக்கு சொன்ன உணர்வுகளை அகசியன் துருவனாகும் பொழுது எந்த சக்திகளை பெற்றான், விண்ணுலக ஆற்றலை எப்படி தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு கொடுத்தான், அவனை பின்பற்றி சென்ற ஞானிகள் எப்படி இந்த உயர்ந்த சக்திகளை பெற்றார்கள், அவர்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எப்படி நீக்கினார்கள், அவர்கள் எப்படி அருஞானம் பெற்றார்கள், அவர்கள் எப்படி அல்வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி கணவன் மனையாக உயிரோடு கொண்டு வின் சென்றார்கள், அந்த சக்திகளை எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த கண்ணிலே நம் கண்ணிலே இதை நினைவு கொண்டு வந்து நம் கண் கருமணிகளுக்கு இந்த உயர்ந்த சக்தியை ஊட்டி இந்த நினைவாற்றலை நாம் கொண்டு வந்தோம் என்றால், இந்த பழக்கத்தை நாம் கொண்டு வந்தோம் என்றால், நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களே இது பதிவாகின்றது, அத்தகைய செல்லுகளாக நமக்குள் பெருகின்ற சிறு துளி பெருவெல்லாம். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும் பொழுது கண் கருமணிகள் உணர்வுகளை பதிவு செய்து அல்லது சாமியுடைய உபதேசங்களை படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி, அதாவது ஆறாவது அறிவின் துணை கொண்டு நினைவுபடுத்தி நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றல் இதுதான் வர வேண்டும், நம் கண் நினைவாற்றல் இங்கேதான் செல்ல வேண்டும் என்று ஒரு பழக்கமாக ஒரு பயிற்சியாக நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கண்ணன் சொல்வது போன்று எனக்கு தெரியாமல் எதுவும் செயல்படுத்த முடியாது என்று சொல்வது போன்று நம்மை நாம் எந்த ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி எந்த அகஸ்டியன் துருவனாகும் பொழுது அந்த சக்தி பெற்றான், அந்த நிலையை வளர்த்தான் என்று நாம் இப்பொழுது பார்க்கவில்லை. ஆனால் கண்களால் குரு சொன்னதை பதிவு செய்து நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஆக பதிவு செய்ததை குருநாதர் பதிவு செய்ததை, குருநாதர் கண்டதை, அகஸ்தியன் கண்டதை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் கண்டார் என்று இப்படி அவர்கள் எல்லாம் கண்டார்கள், பார்த்தார்கள், நுகர்ந்தார்கள் என்று அந்த நினைவை நாம் கொண்டு வந்தோம் என்றால், இப்பொழுது எப்படி இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று நம்மை அறியாமலே அந்த வழிக்கு அது இயக்குகின்றதோ, இதே போன்று நம்மை அறியாமலே குருவின்பால், அந்த அகஸ்தியன்பால், துருவ நட்சத்திரத்தின்பால், ஞானிகள் சென்ற வழியின்பால் அந்த துருவனாகும் போது அவன் எப்படி துருவத்தின் வழியாக விண்ணுல ஆற்றலை அவன் நுகர்ந்தான், அந்த வழியிலே நம்மை அதை அழைத்து செல்லும் நம்முடைய கண் புலன் அறிவு, நம்முடைய நினைவாற்றல். ஆக பரமாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த காற்று மண்டலம் ஈஸ்வரப்பட்டு சொன்னது போன்று இது ஒரு சாக்கடை. இந்த சாக்கடைக்குள் தான் அகஸ்தியன் துருவ நட்சத்திரமான உணர்வுகளும் அவனை பின்பற்றி சென்ற ஒவ்வொரு ஞானிகள் வெளிப்படுத்திய சகல சக்திகளுமே இந்த சாக்கடைக்குள் தான் மறைந்திருக்கின்றது. ஆக இதைத்தான் குருநாதர் எம்மை சாக்கடை அருகிலே அமர வைத்து இந்த சாக்கடையாக இருக்கும் இந்த காற்று மண்டலத்திலே மறைந்துள்ள ஞானிகள் உணர்வை நீ நுகர வேண்டும், அதை நீ உனக்குள் பெருக்க வேண்டும் என்று இதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டி வியாசகன் கொடுத்த அந்த வராக அவதாரம் என்று இந்த காற்று மண்டலத்திலே மறைந்துள்ள ஞானிகள் உணர்வுகளை எனக்கு குருநாதர் பிரித்து அதை நுகரும்படி அதை பிரித்து எடுக்கக்கூடிய தகுதியாக எனக்கு ஏற்படுத்தின என்று சொல்வது போன்று நாமும் நம் கண் கருமணிகளிலே அந்த குருநாதர் மாமகர்ஷி ஈஸ்வராய பூதேவரிடமிருந்து பெற்ற அந்த உயர்ந்த ஞானத்தை, அந்த உயர்ந்த சக்தியை நாமும் அந்த நம்முடைய கண் புலன் அறிவிலும் இந்த நினைவாற்றல் இந்த காற்று மண்டலத்திலே, இந்த பூமிக்குள்ளே அல்லது வேறு எங்க எதுவாக இருந்தாலும், இந்த பரவிக்க கூட கிடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமது ஆன்மாவாக மாற்றாதபடி இதில் தீமைகளை வென்ற, துன்பங்களிலிருந்து மீட்டிக்கொண்ட, உணர்வை ஒளியாக மாற்றிய, உயிரோடு ஒன்றி வானையில் புவியியல் உயிரில் என்று இயற்கையினுடைய பேருண்மைகளை உணர்ந்து வெளிப்படுத்திய ஞானிகள் உணர்வுகளை நமது ஆன்மாவாக மாற்றும் நிலையாக, அதை ஆதாரமாக நாம் கொண்டு வரும் நிலையாக நம் கண் கருமணிகளுக்கு இந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி உயிரான ஈசனிடம் வேண்டி இதை நாம் தியானித்தோம் என்றால், நமது உயிர் மூலமாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் எந்த சுவிட்சை தட்டுகின்றோமோ இந்த கண் புலன் அறிவிலே ஞானிகள் நம் நினைவுகள் செல்லும் பொழுது இந்த பரவி கிடக்கக்கூடிய இந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் இருந்து ஞானிகள் உணர்வை மட்டும் பிரித்து நமது ஆன்மாவாக நம் கண்ணோட சேர்ந்த காந்த புலன் அறிவை இழுத்து அத்தகைய வலுவான ஆன்மாவாக நம்மை அந்த சக்தியாக பெற செய்யும். அதனால்தான் கண்ணனை பரமாத்மா என்று வியாசகர் சுட்டிக்காட்டி அதிலிருந்து நாம் எண்ணி எடுப்பதுதான் நமது ஆன்மாவாக மாறுகின்றது என்று சொல்வது போன்றது. நாம் எண்ணி எடுக்க வேண்டியது அந்த ஞானிகள் உணர்வு. அந்த எண்ணத்திற்கு அந்த நினைவினுடைய ஆற்றல்
அலைவரிசை என்று விஞ்ஞானிகள் என்று சொல்வது போன்று அந்த அகஸ்தியனுடைய அலைவரிசையும் அகஸ்தியனை பின்பற்றி சென்ற ஞானிகள் மகரிஷியுடைய அலைவரிசையும் நாம் டிவியில ரேடியோல எப்படி எத்தனையோ ஸ்டேஷன்கள் இருந்தாலும் எதை திருப்பி வைக்கின்றோம் அதை இழுத்து கவர்ந்து நமக்கு முன் அதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற இதை போன்று நாம் நம் கண் கருமணிகளிலே அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளையும் அவனை பின்பற்றி சென்ற ஞானிகளுடைய உணர்வுகளையும் துருவ நட்சத்திரத்தினுடைய சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் அந்த ஸ்டேஷனை நாம் திருப்பி வைக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற வேண்டும். அந்த சக்தி பெற நாம் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷே துருவ நட்சத்திரமான அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அந்த அலை வரிசையாக அலை தொடர்பாக அது எப்பொழுதுமே அந்த அலை தொடர் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமிக்குள் பல எண்ணங்கள் நினைவுகள் நமக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதிலே நாம் சென்று விடாது நம்முடைய கண் நினைவாற்றல் இந்த கருமணிகளிலே துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் அது பெற வேண்டும். எல்லோருக்கும் அந்த அகஸ்தியனுடைய ஸ்டேஷன் அவன் துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகள் அந்த ஸ்டேஷனாக எல்லோருக்கும் அது அமைய வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். அனைவரது கண் கருமணிகளிலும் குருவின் அருளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொளி அனைவரது கண் கருமணிகளிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் அனைவருக்குமே அந்த அகஸ்தியனுடைய அலைவரிசை அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அலைவரிசை பரிபூர்ணமாக ஒவ்வொரு நொடி பொழுது இந்த வாழ்க்கையில் என்றுமே எப்பொழுதும் அந்த அலைத்தொடரிலேயே நாங்கள் வாழ வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஸ்டேஷனை நாம் வலுவாக்குவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் தாவர இனங்களிலே செடி கொடிகளை அல்லது மரத்தில் உள்ள இலைகளை பார்த்தோம் என்றால் அதில் எல்லாம் இந்த நரம்புகள் ஓடும். குருநாதர் இதை உபதேசமாக கொடுக்கப்படும் பொழுது அந்த இலைகளில் இருக்கக்கூடிய நரம்பு ஓட்டங்கள் அந்த நரம்புகள் தான் அந்த செடியோ அல்லது அந்த கொடியோ அல்லது அந்த மரமோ எந்த மனத்தின் சத்தை அது கவர்ந்து அந்த செடியாக அந்த மரமாக அது விளைந்திருக்கின்றதோ காற்றிலிருந்து இழுத்து கொடுப்பதே அந்த நரம்பியல்கள் தான் என்று சொல்லுகின்ற அதை போன்று நாமும் நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் ஓடக்கூடிய அமிலங்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை குரு அருளால் அகஸ்தியன் துருவனாகும் பொழுது அவன் நீக்கிய நஞ்சை அவன் ஒடுக்கிய நஞ்சை ஒளியாக மாற்றிய அந்த ஆற்றலை அது நம் நரம்பு ஓட்டமாக நம் நரம்பியல்களுக்கு அந்த சக்தியை அந்த அணுக்களுக்கு உணவாக கொடுப்போம். இதையே அன்று சித்தர்கள் சொல்லப்படும் பொழுது நாடி என்று சொல்வார்கள், நாடி துடிப்பு என்றும் சொல்வார்கள். ஆக அந்த நரம்பியல்களில் ஓடக்கூடிய அமிலங்களும் அது இயக்க சக்தியாக இயக்கக்கூடிய நிலைகள் தான் நாம் எண்ணத்தால் உணர்வால் நினைவால் அதன் வழி இயங்கினாலும் அதன் வழி இந்த உடலையும் இந்த உறுப்புகளையும் செயல் வடிவுக்கு இயக்கத்துக்கு கொண்டு வருவது இந்த நரம்புகள் தான். ஆகவே
என்றுமே அந்த ஞானிகளுடைய அருள்வட்டத்திலே ஆரோக்கியமான நிலைகளில் நல்லதே நுகர்ந்து, நல்லதே வளர்த்து, நல்லதே நமக்குள் சேமிக்கக்கூடிய அந்த சக்தியாக நம் நரம்புகளில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை, அந்த சக்தியை இழுத்து கவர்ந்து துருவ நட்சத்திரத்தினுடைய இயக்கமாக, துருவ நட்சத்திரத்தினுடைய இயக்க தொடரிலேயே நாம், துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலேயே நாம் இயங்க வேண்டும் என்று அந்த நிலைக்காக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருடைய நம் நரம்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை, ஒவ்வொரு அணுவிலும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் ஏங்கி தியானிப்போம். நரம்புகள் தான் நம் உடலையும் இயக்குகின்றது, மற்ற உணர்வுகளையும் நுகர்ந்த நிலைகளுக்கு இயக்குகின்றது. ஆனால் நாம் அந்த நரம்புகளுக்கு, நரம்பை உருவாக்கிய அணுக்களுக்கு நம் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயர்களை உணவாக கொடுத்து நாம் அனைவருமே துருவ நட்சத்திரத்தினுடைய இயக்கமாக நாம் மாற வேண்டும் என்று குருநாதர் காட்டிய அலுவலிலே நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையை நாம் அடைவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருநாதர் உபதேச வாயிலாக கொடுத்தது போன்று நம் உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள் அதுதான் ஒரு சுவிட்சை தட்டியது போன்று கிளர்ச்சி அடைய செய்து அந்த செயலாக்கங்களுக்கு நம்மை அறியாமலே செயல்படுத்துகின்றது என்று உணர்த்தியுள்ளார்கள். அதைத்தான் தீய வினை, சாப வினை, பாவ வினை, பூர்வ ஜென்ம வினை என்றெல்லாம் சொல்வதெல்லாம் தொகுதிகள் என்று சொல்வது. இதுபோன்று நாம் விண்ணிலே உருப்பெற்ற இந்த உயிரணு பூமிக்குள் விஜயம் செய்த நாளிலிருந்து நுகர்ந்தது அனைத்துமே பல கோடி சரீரங்கள் பெற்றிருந்தாலும் இது அனைத்துமே அத்தகைய பதிவுகள் நமக்குள் உண்டு. அதைத்தான் அணு செல்கள் என்றும், இதையே அகஸ்தியன் கண்ட நிலைகள் சொல்லப்படும் பொழுது தொகுதிகள் என்று ஆங்காங்கு இந்த தொகுதிகளாக இருக்கும். அதிலே இந்த உணர்வுகள் கிளர்ந்து விட்டால் நம்மை அறியாமலே அந்த நிலைகளுக்கு அழைத்து சென்று, அதனால்தான் நாம் தியானத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். எங்களை அறியாது இயக்கக்கூடிய தீய வினைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். சாப வினைகளிலிருந்து விடுபட வேண்டும். பாவ வினைகளிலிருந்து விடுபட வேண்டும். பூர்வ ஜென்ம வினைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த தியானிப்பதனுடைய நோக்கமே இந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள இந்த பதிவு என்று சொல்லக்கூடிய, தொடர்ந்து நாம் பூமிக்குள் விஜயம் செய்து உடல் பெற்ற நாளிலிருந்தே இப்படி தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலைகளைத்தான் ஊழ் வினை என்றும் வினை பயன் என்றும், இந்த வினையைத்தான் தீர்க்க வேண்டும் என்று, வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே ஆதி முதல்வனே என்று இந்த உயிரான ஈசனின் துணை கொண்டு நாம் சேர்த்துக்கொண்ட இந்த வினைகளை கரைத்திடும் நிலையாக, நல் வினைகளாக சேமிக்கும் நிலையாக
உயிரோடு ஒன்றி அனைத்துமே ஒளியின் நிலையாக உருப்பெறும் நிலையாக நமது குருநாதர் நம் நெஞ்சின் பாகமுள்ள அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஊன் முழுவதிலுமே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் ஊழ் வினையாக அந்த பதிவாக எங்களுக்குள் அது உருப்பெற வேண்டும் ஈஸ்வரா